வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தில் மிக பரபரப்பாக, குறிப்பாக காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது குறித்தும், இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவது எதனால் என்பது குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக இந்த இந்திய சமூகத்தில் ஒரு திட்டுதல் என்பது, ஒரு ஆண்மகனை இழிவுபடுத்துதல் என்பது அவனை பற்றிய ஒரு பேச்சாக இருப்பதில்லை. அவனுடைய தாய், தங்கை, மனைவி என்று எந்த ஒரு ஆணை திட்டினாலும் அவன் சார்ந்த பெண்களை திட்டுவது என்பதே ஒரு இந்திய மரபாகவே இருந்து வருகிறது. எப்போதுமே அப்படி ஒரு செயல் இருக்கிறது. ஒருவர் இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அவர் சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துவது. இப்படி ஒரு தருணத்தில் பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றாலும் பெண்ணை வெளிப்படையாக இழிவுபடுத்துவது. இது போன்றையான மனநிலை என்ன மனநிலை? இந்த ஆணாதிக்க மனநிலையை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது? ஏனென்றால் இந்தியாவின் பிற பகுதிகள் எப்படி இருந்தாலும் தமிழகம் என்பது முற்போக்கு சிந்தனை, பெண்ணிய விடுதலை போன்ற பல்வேறு தளங்களுக்கு வித்திட்ட மண். திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்களுடைய சிந்தனை மிக வீரியமாக, ஆழமாக பதிந்த மண். இந்த மண்ணிலும் இது போன்ற அருவருப்பான விமர்சனங்கள், அதற்கு மாற்றாக அவர்களுடைய அதிரடி வன்முறையான நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவது என்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள் முதலமைச்சரை பற்றி பேசிய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்கின்ற ஒரு வாதமும், அவர் யதார்த்தத்தை கூறினார், அரசியலாக தான் கூறினார், அதை ஏன் இவர்கள் பெரிதுபடுத்துகிறார்கள் என்கின்ற மற்றொரு வாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவினரின் பதில்வினை சரியா, EVK அவர்கள் பேசிய பேச்சு சரியா என்பதெல்லாம் குறித்துதான் இன்று நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஷேக் தாவூத் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்கள் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், மூத்த தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த பேச்சு குறித்து, அவங்களுடைய தலைவர்களுடைய பேச்சு குறித்து அதற்கான விளக்கம் கொடுக்க அவர் வந்திருக்கிறார். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களும் இது குறித்து அவர் தரப்பு, அவர் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாதம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த விவாதத்துக்கு காரணமே உங்களுடைய தலைவர் தாங்கனால நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தே பேசும். அதாவது, ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்தித்ததில் அரசியல் இருக்கிறது, இவங்க எதற்காக சந்திக்கணும், அரசியல் கூட்டணி, கள்ள உறவு இருக்கு, இந்த மாதிரி பேசியது கூட பெரிய பிரச்சனை ஆகல. ஒரு செய்தியாளர் சந்திப்புல இவங்க ஏன் தனிமையா சந்திக்கணும், 50 நிமிடம் என்ன பேசினாங்க, அப்புறம் இப்படிங்கிற மாதிரி பேசிய பேச்சுக்கள், அப்புறம் வயசாயிருச்சு இவங்க 2 பேருக்கும், இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் மக்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறாங்களா? மக்களுக்கு பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா ஈர்க்கப்படுது உண்மையான அரசியலை விட. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர், மக்களை நெறிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏன் இப்படி ஊடகமாவது, அது உண்மையாக எதுவாக இருந்தாலும் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாங்க இப்படி மறைமுகமா சொன்னோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும் விதமா இல்லையே. இந்த வார்த்தையை அவர் தவிர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையில் அதில் மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இன்றைக்கு பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVK அவர்கள், நான் பிரதமரையோ முதலமைச்சரையோ இழிவுபடுத்தும் நோக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது, அந்த மாதிரி வரம்பு பேசக்கூடிய அவசியமும் எனக்கு இல்லை, நான் பிஜேபிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சம்பந்தப்படுத்தி தான் நான் அந்த கருத்தை தெரிவித்தேனே தவிர முதலமைச்சரையோ பிரதமரையோ சம்பந்தப்படுத்தி நான் தெரிவிக்கலைன்னு சொல்கிறார். அந்த கருத்தை இன்னைக்கு ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் ஆளும் கட்சியை பிஜேபியும் அதை தவிர்த்திருக்கலாம், சரி அதை தான் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே நம்ம சொல்லலை, அதாவது பிரதமரையோ முதலமைச்சரையோ நான் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்றதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஆளும் கட்சிக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மதுவிலக்கு என்பதை மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு டாஸ்மாஸ் கடைகள் எல்லாம், இன்றைக்கு பொதுமக்கள், பெண்கள், வழக்கறிஞர்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு போராட்டம் நடத்தக்கூடிய அளவில் அது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்த ஒரு நிலையிலே இன்றைக்கு ஆளும் கட்சியை அதை செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, சசி பெருமாள் என்ற ஒரு காந்தியவாதி தன்னுடைய 16 வயதில் தொடங்கிய போராட்டத்தை முடிவு காணாமலே தன்னுடைய இன்னுயிரை இழந்து விட்டார்.
இன்றைக்கு அந்த தாக்கம் தமிழக மக்களை மிகவும் பெரிதும் பாதித்திருக்கிறது. குறிப்பாக சசி பெருமாளுடைய மரணம் என்பது. சசி பெருமாள் அவர்கள் பல முறை பல கிராமங்களுக்கு, குக்கிராமங்களுக்கு, விளிம்பு நிலையிலே இருக்க மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று பார்த்தபோது அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் கைக்குழந்தைகளோடு கைம்பெண்களாக உலா வருவதை பார்த்து என்ன காரணம் என்று வினவிய போது இந்த மதுதான் காரணம் என்பது ஆணித்தரமாக அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிட்ட ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டிருந்தார். அவர் மரணம் என்பது இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கிவிட்டது. எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த மனிதன் பாடுபட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் அவனுடைய மரணம் என்பது, அப்படிலாம் நினைக்கக்கூடியவர் ரொம்ப ஒரு பொறுப்பான வார்த்தைகள், இன்னும் சொல்லப்போனா ஒரு எச்சரிக்கையாவே வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லையா? ஏன்னா இது 2 ஆண்கள் மட்டும் இல்ல, ஒரு பெண் அப்படி சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வார்த்தையை நம்ம ஒரு சரியா பயன்படுத்தணுமா இல்லையா? நான் இப்படி சொல்லலன்னு எதுக்கு அவர் விளக்கம் சொல்லணும்? இவங்க 2 பேரும் சந்திச்சதுல எனக்கு அரசியல் இருக்குன்னு எனக்கு ஆணித்தரமா நம்புறேன்னு சொல்லியிருந்தா யாரும் இல்ல. இவங்க 2 கூட்டணி வைக்க போறாங்க, அதுக்கான முஸ்தீப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் பிரச்சனை எடுக்க போறது கிடையாது. ஆனால் தனிமையில் சந்திச்சாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தவிர்த்து இருக்கலாம்ல. இப்ப நீ சொல்ற விளக்கம்லாம் சரியாக இருந்தாலுமே இப்ப அதிமுகவினர் இந்த விஷயங்களை தானே அவங்க பிடிச்சு நிக்கிறாங்க. அதாவதுங்க அவங்க ஏன் அவர் சொல்லலன்றாரு, இவங்க அதாவது பெண் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை அவர் சொன்ன கருத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு இந்த மதுவிலக்கு போராட்டத்தை மங்க செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் பேச்சு. கண்டிப்பாங்க மக்கள் கூட அப்படிதான் பாக்குறாங்க. அந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், மாணவர்கள்லாம் அந்த போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்த முடியாது. நடத்த அவங்க மக்கள் மத்தியில அவங்க தோல் உரித்து காட்டப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆகவே எதை கையில் எடுத்தால், நான் என்ன கேட்கிறேங்க, அவர் பேசியது 14ஆம் தேதி, அவர் என்ன பேசினார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கருத்து இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவதூறு வழக்கு போடுவீங்க. சட்டப்பிரகாரம் அதை நீங்க பண்ணலாம். இன்னைக்கு அவதூறு வழக்கு போட்டாங்க, இன்னைக்கு போட்டாங்க, ரைட், அதை பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை. இன்றைக்கு பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவர்கள் கொடும்பாவி கொளுத்த இடங்களை தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து மிகவும் பாதித்து மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. அது ஆளும் கட்சியை செய்வது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆளும் கட்சி என்ன செய்யணும்? மக்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையிலே அவர்கள் என்னென்ன செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆளும் கட்சியே மக்களுக்கு தொந்தரவான விஷயங்களை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நீங்க எடுக்கணும். அதே மாதிரி நீங்க நேற்று பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு கார் வேகமா சத்தியமூர்த்தி பவன்ல அதிமுக கொடியோட எங்களுடைய தொண்டர் ஒருவர் மீது ஏற்றிவிட்டு அவருடைய கால் கை நொறுங்கி போய் இன்றைக்கு குத்தும் குலையுமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அன்றைய நேற்று மாத்திரங்க அந்த கார்ல ஒரு ஆள் தான் அடிபட்டாரு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா 10 பேர் அடிபட்ட ஒரு சூழ்நிலையில ஒரே என்னங்க, அது கார் வேகமா வந்ததுல அடிபட்டிருக்காரு. அப்படிதான் வேகமா சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள வந்தது, ரோட்ல வரல. ரோட்ல போயிருந்தா, ஜிபி ரோட்ல போயிருந்தா பிரச்சனை இல்லை. சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள அப்படியே ஒரு சுத்தி எதிரில் பார்த்தவரை அடிச்சு தூக்கி போட்டுட்டு, இப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு அரசாங்கமே வழிகாட்டுதுன்றது தான் அர்த்தம். அரசாங்கம் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது என்றுதானே நாம் பார்க்க வேண்டும். அரசே இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவதாக தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அரசாங்கம் இதை செய்யலாமா? நாட்டு மக்கள் அரசாங்கத்தை நம்பிதானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கே இடைஞ்சலா இருக்கிறது எவ்வளவு பெரிய. இப்போ நான் என்ன சொல்றேன், அவருடைய கருத்துல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா அவர் மீது அவ்வளவு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. யாரும் தடுக்க போறது இல்ல. காங்கிரஸ் கட்சி கூட தலைவனிங்க அதை ஏற்றுக்கொள்ளும். இல்ல கண்டிப்பா. இப்ப அவர் சொல்றது மாதிரி இப்ப நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலும் கூட இவர் தான் இளங்கோவன் சொன்னதற்கு மறுத்து வந்த போது நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலும் இது போன்ற அநாகரிகமான வார்த்தைகள் தான் வந்திருக்கு. இளங்கோவன் பேச தவறுனா இவங்களும் வழக்கம் போல IVK இளங்கோவன் தாய், நீ தாய்க்கு பிறந்தியா, இது பிறந்தியாங்கிற மாதிரி அவங்களும் ஒரு அநாகரிகமா அவையில் அவர் எப்படி அவையில் சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே தான் நமது எம்ஜிஆர்லயும் பயன்படுத்தினாங்க. அதை பார்த்து விட்டு தான் அதிமுக தொண்டர்கள் போராட்டத்துக்கே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார், இது நடந்தது வியாழக்கிழமை, ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் கழிச்சுதான் அதிமுக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்களா? அப்ப அந்த நமது எம்ஜிஆர் ஏடுல வந்த விஷயங்கள், வசனங்கள்லாம் தூண்டி விடப்பட்டுதான் அது நடந்திருக்கு. இது இயல்பா அதிமுக தொண்டர்கள் கூட இயல்பா கொந்தளிச்சு பண்ணல. அரசியல் பண்ணுவது இந்த இடத்துல அரசு தான் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. எப்படி பாருங்க. அதாவது இப்ப அவங்க சொன்னது மாதிரி, அவர் அருமை சகோதரர் சொன்னது மாதிரி, அந்த அவர் பேசின அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அங்கங்கே கலவரங்களும் இல்ல எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அது அன்னையில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து அந்த எதிர்ப்பை சொல்லிவிட்டு வந்திருக்கோம். அன்னையில இருந்து எல்லாம் அது பெரிய அளவுல ஊடகங்கள்ல வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. அப்ப அதிக அளவுல ஆரம்பிக்கும் போதுதான் ஊடகங்களை அது கவர்ந்திருக்கு. இப்ப இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஊடகங்கள்ல வந்திருக்கிறது கொஞ்சம் தான். ஊடகத்துல நம்ம இன்னைக்கு பாக்குறது
கொஞ்சம் தான். நிறைய இடங்களுக்கு ஊடகங்கள் போக முடியாத இடங்கள்ல எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஊடகங்களுக்கு தெரிவிக்காம நடக்கிறது. ஏன்னா இது வந்து மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த இவங்க சொன்ன அந்த கருத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நடத்தும் போது திட்டமிட்டு அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டம், மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னா இது வந்து ஜனநாயகத்தில் அது ஏற்புடையது. அதுல இன்னும் மாற்று கருத்து இல்ல. இவங்க நடத்துறது, இவங்க நடத்தாம போறது இல்ல, அரசனுடைய கொள்கையை எதிர்த்து இவங்க நடத்துறாங்க. திமுக அதிமுகவை எதிர்த்து இவங்க போராட்டம் அல்ல, அரசனுடைய கொள்கையை எதிர்த்து அந்த போராட்டம். அது அதிமுகவுக்கும் அதிமுகவுடைய கொள்கை அல்ல, அது அரசனுடைய கொள்கை. மது என்பது அது கவர்மெண்ட் கொள்கை. அப்ப இவங்க நடத்துற போராட்டம் எதை எடுத்து நடத்துறாங்க? அரசனுடைய கொள்கையை எடுத்து நடத்துறாங்க, அதிமுக எடுத்து நடத்த. அப்ப இதுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்ல. அதை மாத்தணும், அதை மறைக்கணும்னு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய பேச்சு என்பது அதுக்கு முன்னால கள்ள உறவுன்னு பேசினாரு, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது பெருசா யாரும் கண்டுக்கிறல. அதுக்கப்புறம் அதே இதை வந்து அந்த மது ஒழிப்புங்கிறதுல வந்து கடைசியாக அந்த இவருடைய பேருரை ஆற்றுறாரு சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு முன்னால. அப்ப அந்த பேருரையில தான் இதை சொல்றாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை. அதுல வந்து இவங்களுடைய காங்கிரசினுடைய எம்எல்ஏ பெண் உறுப்பினரும் அதை உட்கார்ந்து கை தட்டுறாங்க. நான் அந்த இதை வந்து நேரடியாக பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் என்னைக்கே இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தோன்ற. அதுக்கு மறுநாள்ல இருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அங்கெங்க ஆரம்பிச்சு அதிக அளவுல ஆரம்பிக்கும் போது தான் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் தெரிய வருது, எல்லாத்துக்கும் வருது. நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, இவர் சொல்ற மாதிரி நம்ம வந்து சட்டப்படி சட்டப்பூர்வமான இன்னைக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கும் வந்து டிஜிபியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். நாளைக்கு நீதிமன்றத்திலையும் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இந்த மாதிரி பொதுநல வழக்காக இதை எடுத்து அவரை கைது பண்ணணும், அதுக்குள்ளான தண்டனைகள் கொடுக்கணும் கேட்டிருக்கோம். அப்ப அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மக்கள் கிளர்த்திலிருந்து செயல்படுவதை நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு யாரு, ஏன்னா எப்ப எதை செய்ய போறாங்கன்னு தெரியாது. அதிமுக தொண்டர்கள் அல்ல அதிமுக தொண்டர்களும் சரி, மற்ற அந்த கூட்டணியில இருக்கிறவங்க மற்ற இயக்கத்தை சார்ந்தவரும் சரி, அதுல மக்களும் கூட அதுல இருக்காங்க, எல்லாருமே அதை பண்றாங்க. அப்ப இது எப்ப நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறதே தெரியாது. அப்ப இந்த நிலையை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை மக்கள் மத்தியில ஒருத்தரோடு ஒருத்தர் மோதி கொள்வதற்கும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தது யார்? மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்கள். அப்ப அந்த காரணகர்த்தா இப்ப நான் சொல்றது அவர் பேசுனது தவறுன்னா தவறு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா தீர்ந்து போச்சு. அவர் அதை சொல்லவே விளக்கம் சொல்றாரு. நான் முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசலன்னு சொல்லிட்டாரு. ஆமா, நீங்க அதை சீடி பாருங்க. நீங்க சீடி எல்லா மக்களுக்கும் புரியுமா புரியாதா? நீங்க அவர் சொல்றாரு நான் பேசலன்னு சொல்லிட்டாரு, பேசலைன்னா இது நடக்காது. அந்த சீடியை நீங்க போட்டு பாருங்க, உங்கள்ட்ட இருந்தா பாருங்க, இல்லைன்னா யார்ட்டையாவது வாங்கி பாருங்க. கண்டிப்பாக இவர் எப்படி பேசியிருக்காருங்கிறது தெரியும். இன்னைக்கு கூட அவருடைய ஸ்பீச்ல ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறார். அவர் என்ன வேண்டாலும் கேட்டிருக்கட்டும், அதை ஒரு கண்ணியமாக, இல்லைன்னா அவருக்கு பதிலே சொல்லாம இருந்திருக்கலாம், அவனை அனுப்பி விட்டுருக்கலாம். அதையும் தாண்டி சி.கே. வாசனை பத்தி கேட்கிறாங்க. அவர் உடனே அவர் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்க, அதாவது இல்ல, அதாவது எஸ்.எஸ். வாசன் எப்ப இறந்தாருன்னு இவருக்கு தெரியாதா? என்ன இதெல்லாம்? அதாவது அவருடைய ஆணவ பேச்சும் ஒரு தலைவர்ங்கிற நிலையை மறந்து பேசுற பேச்சும். நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், ஆள வர்றவங்க, மக்களை நெறிப்படுத்தக்கூடியவர்கள், தலைவர்களாக வர்றவங்க மக்களை நெறிப்படுத்த. உங்கள்கிட்ட பண்பாடு வேணும், உங்கள்கிட்ட ஒழுக்கம் வேணும், நம்மள்கிட்ட வந்து அந்த நல்ல குணங்கள், தலைவர்கள்ட்ட அந்த நல்ல குணங்கள் வரும். நாளாந்தர பேச்சாளர்கள் 1000 பேசலாம், ஆனா தலைவர்களாக வர்றவங்க அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு மாத்திரம் இதை பேசல. இதுக்கு முன்னால திமுகவை பத்தி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை பத்தி பல ரெக்கார்டு எழுதி இருக்காரு, 1 2 இல்ல. அது நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதை போட்டு பார்த்தே ஒரு தொலைக்காட்சி வந்து அவர்கிட்ட கேக்குது, நீங்க இன்னைக்கு இப்படி பேசிருக்கீங்க, அதுக்கு முன்னால நீங்க திமுகவுடைய தலைவர்களுடைய குடும்பத்தை பத்தி, அவருடைய பெண்களை பத்தி பேசிருக்கீங்க, அப்படி எல்லாம் இருக்காதுன்னா அவர் உடனே போட்டு காட்டி கேட்கிறாரு, இந்த பாருங்க நீங்க பேசினதை பாருங்க 2013. இவர் அதெல்லாம் என்ன சொல்றது, அரசியல்ல அப்பப்ப எப்படி நேர்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும், அப்படி ஒரு ஜமாலிப்பா ஒரு பதில சொல்றாரு. ஆகமத்துல EVKS இளங்கோவனை பொறுத்தவரை இப்படி பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். ஆனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம், தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த போராட்டம் என்பது தமிழக மக்கள் மத்தியில் உக்கிரம் அடையும். இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கும், அது முடிஞ்சுதான் இது மாறுமே தவிர இல்லைன்னா அது மாறாது. கண்டிப்பா சார், உங்களிடம் நான் கேட்கறது வந்து இப்ப அதிமுக நடத்திய வன்முறையை வந்து இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையா கண்டிக்குது. ஒரு அரசே வந்து ஒரு பாசிச அரசு போல இருக்கு. காவல்துறை வந்து இதே மாதிரி நாங்க பண்ணா, மதுவிலக்கு போராட்டத்து மாணவர்கள் பண்ணா இப்படி வேடிக்கை பார்ப்பீங்களா நீங்க? அவர்கள் மீது தாக்குகிற நீங்கள் இப்ப அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து
அவங்க தெருவில் ஆபாசமா வார்த்தைகள் பேசுறாங்க, அவரு கட்சி அலுவலகத்துக்களை நொறுக்கி அடிப்போம் உதப்போம்னு சொல்றாங்க. இது எப்படி வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி வன்மையா கண்டிச்சு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கண்டன அறிக்கை விட்டிருந்தாங்க. இளங்கோவன் அவர்கள் வீட்டுக்கே போய் அவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் இவர் பேசிய பேச்சு வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற அதிமுக கூற்றை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏதாவது தமிழகத்துல நாகரிகமாக அரசியல் செய்யணும்னு சொல்லுகிற மறுமலர்ச்சி திமுக மாதிரி ஒரு சில கட்சிகள் தான் இன்னைக்கு ஒரு நாகரிகமான அரசியலை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசுகிற இயக்கங்களிலே மறுமலர்ச்சி திமுக மாதிரி ஒரு சில இயக்கங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. பெரும்பான்மையான இந்த ஆளுங்கட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், இன்றைக்கு தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும், இது மாதிரி முறை தவறி பேசுகிற செயல்பாடுகள் இப்போ ஒரு நாகரிகம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இளங்கோவன் அவர்கள் பேசியது சரியா தவறா, அதற்கான விளைவுகள் என்ன, எதிர்வினை என்ன பேசுறதுக்கு முன்னால எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு தெளிவா அறிக்கை கொடுத்துட்டாங்க. பேசியது தவறாக இருந்தால் ஜனநாயகத்தில் இருக்கிற வழிகளை பயன்படுத்தி அவர் மேல வழக்கு கொண்டு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. அவர் பேசியது தவறு என்று சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கிறதோ அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அறிக்கை கொடுக்கிறது ஒரு இயற்கையான விஷயம். நான் இதை எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாகரிகமற்ற அரசியல் பாதையை நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கோம். அது நானும் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தனுங்கிற முறையில் அந்த பழியை நானும் சுமக்கிறேன்னு வச்சுக்கல, ஒரு பொது மனிதனாக நானே சுமக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நாகரிகமற்ற அரசியலை நோக்கி இந்த தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களை போல் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை பார்த்து கை கொடுத்து பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போனதற்கு காரணம் யாருன்னா, நம்ம கேள்வியை குறிப்பிட்டு 2 பேரை நம்ம சொல்லலாம், குறிப்பிட்டு ஒரு தலைவரை நம்ம சொல்லலாம். இவர்கள் தான் இந்த அரசியல் மாற்றத்திற்கும் நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் பாதை அமைப்பதற்கு வழிகாட்டியவர்கள் இவர்கள் தான் குறிப்பிட்டு சொல்லலாம். நான் ஒரு விவாதத்துக்குள்ள நான் அதை கொண்டு வர்றதுக்கு விரும்பல. அப்படி சூழ்நிலைகள் போனதுக்கு பிறகு ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசுகிற பேச்சை நேர்மறையாக ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் இன்னொரு அரசியல் இயக்கங்களின் தலைவர்களை பற்றி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது நேர்மறை சிந்தனையோடு அதை நோக்கினால் அது ஒரு அரசியலுக்கான ஒரு பாதை மட்டும்தான் தெரியும். அதற்கு உள்ளே இருக்கிற விளக்கங்களை மட்டும்தான். இவர்கள் எதுக்கு போனாங்க? 21 அம்ச கோரிக்கைகளை கொடுத்தாங்க. ஏற்கனவே 1.5 ஆண்டுகளாக கொடுத்த எந்த கடிதத்துக்காக பிரதம மந்திரி கடிதம் போட்டிருக்காரா? அப்புறம் எதுக்கு இந்த 21 கடிதத்தை கொடுத்தாங்க? எப்பவுமே போயிட்டு வெளியில வந்த உடனே ட்விட்டர்ல போடுற நரேந்திர மோடி அவர்கள் ட்விட்டர்ல இந்த செய்தியை பதிவு பண்ணல. அப்ப தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு, அந்த சந்திப்பு இதெல்லாம் கேள்வி கேட்பதற்காக இளங்கோவன் எடுத்துக்கொண்ட பாதை அது. ஆனால் எதிர்மறையாக அதை நாம் சிந்தித்தால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொந்தவர்கள் ஐயா அவர்களை போன்றவர்கள் கடந்த 2 நாட்களாக இந்த விவாத அரங்கங்களிலே பேசிக் கொண்டு வருவது, அவர் அப்படி நினைத்து பேசியிருப்பாரோ என்பதை விட இது ஒரு பண்பாடு போய்விட்டது, கலாச்சாரம் போய்விட்டது, அம்மாவை பேசலாமா அக்காவை பேசலாமா, அதெல்லாம் அந்த உணர்வுகளும் எங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு எதிர்மறை சிந்தனையாக அந்த ஒரு பாதையை மாற்றி இவர்கள் செய்கிற இந்த போராட்டங்களுக்கு, இந்த கலவரங்களுக்கு, அல்லது வடசென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட தொழிற்சங்கத்தில் அர்ஜுனன் பேசுறார், இந்த கொடும்பாவியை எரிப்பதை போல் இளங்கோவனை எரிப்போம். நடமாட எச் ராஜாவுக்கு சொந்தமான வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இவங்க அதிமுக எடுத்துக்கலாம்? யாரும் நடமாட முடியாதுன்னு சொல்றது எச் ராஜாவோட வார்த்தை. அந்த வார்த்தையை தொலைக்காட்சியில நடமாட முடியாது இளங்கோவனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை எரிக்கிற நெருப்பில எண்ணெய் போடுறோம். அதாவது ஒரு ஆளுங்கட்சி, ஒரு அரசாங்கம், அரசு வேற கட்சி வேறன்னு சொல்லிட்டாங்க. சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தான். அரசு வேறவாகவும் அரசாங்கம் வேறவாக தான் நம்ம ஜனநாயக அந்த செய்திகள்லாம் பேசுறாங்க. சோ அவர் ஒரு அரசாங்கம். இதுல என்ன நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, கர்நாடகா 2 அணை கட்டுகிறது என்று சதானந்த கவுடா சொல்லுகிற பொழுது இதே அரசாங்கம், இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரோட்ல இறங்கி போராடல, இதே பஸ் மறியல் பண்ணல, போராட்டம் பண்ணல. 20 தமிழர்களை ஆந்திராவில் கொண்டு குவித்து துப்பாக்கிகளை சுட்டு கொண்டா. அந்த வழக்கு சார்ந்த எந்த விதமான அறிக்கையும் இந்த தமிழக அரசாங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று நடக்கிற அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த போராட்ட களத்துக்கு வரல. ஏதாவது ஏன் அதுக்கு வர வேண்டியதானே? ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நிமிஷம் தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசி இருந்தால் அதை சரி என்று பேசுவதற்கு யாரும் இல்ல. நாங்களும் இந்த பண்பாட்டில் வாழ்ந்தவர்கள் தான், நாங்கள் இந்த கலாச்சாரத்தை, அதுவும் பெரிய ஒரு சகோதரி ஒருத்தவங்க அதிமுக அடேங்கப்பா பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுறத பாத்தீங்கன்னா காது கொடுத்து நம்மளால கேட்க முடியல. இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் விளக்கம் எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தினுடைய செய்கிற போராட்டத்தை வலுவாக கொண்டு செல்வதற்கு இப்படியெல்லாம் பேசலாமோன்னு நாங்களே திகைத்து போகிற அளவிற்கு வாதங்கள் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இல்ல 2 விஷயத்தை சொல்லணும். நரேந்திர மோடியை பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எச் ராஜா நடமாட முடியுமா? 24 மணி நேரத்துக்குள்ள இளங்கோவன் அவர்கள் வாபஸ் வாங்கணும், இப்படி எல்லாம் பேசி எல்லாம் சொன்னாரு. எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அவர் பேசுறதை கேட்ட உடனே இவர் சொல்லுவாங்கல்ல, பாம்பு நினைச்சு தள்ளி போறதா இல்ல பழுது நினைச்சு ஓடிட்டு போறதான்னு அவர் நினைக்கவே முடியல. நரேந்திர மோடி அவர்கள் பீகார் தேர்தல்ல
பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இப்ப போனதுக்கு பிறகு நிதிஷ்குமாருடைய மரபணுவை, அரசியல் மரபணுவை செக் பண்ணணும், டிஎன்ஏவை செக் பண்ணணும் சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்ட மேடையில ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் ஒரு முதல்வரை பார்த்து சொன்ன வார்த்தை இது. இந்த வார்த்தை யாரு எந்த விவாதத்துல யாருமே கேட்கல. நான் அதுக்கு எதிர்வினை என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எதிர்வினை எப்படி போராட்டம் நடத்தினாங்களா, பஸ் கொடுத்தனாங்களா, இந்த பீகார் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நிதிஷ்குமாருக்கு இருக்கிறதுன்னு ஒரு பலமான ஒரு பீகாரை கொண்டு இன்னைக்கு 1,20,000 கோடி நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காங்க. அது வேற விஷயம். கொண்டு வருவதற்காக பாடுபட்டோர் எங்கள் முதல்வர் பற்றி எப்படி பேசலான்னு பஸ்ஸை உடைச்சாங்களா, கலவரம் பண்ணாங்களா, நரேந்திர மோடி அவர்களை கொடும்பாவி எரித்தார்களா? இல்லை. 50,000 பீகார் மக்களுடைய ரத்த மாதிரியை எடுத்து எங்கள் மரபணுவை நீங்க செக் பண்ணிக்க, நாங்கெல்லாம் உண்மையான இந்த பீகாரிகள் செக் பண்ணிக்கன்னு பிரதம மந்திரி அனுப்ப போறாங்க. இதுதான் ஜனநாயக வழி போராட்டம். அவர் மேல் தவறு இருந்தால் அதற்கான ஜனநாயகத்தை வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் செய்கிற இந்த அராஜக போக்கிற்கு இதை காரணமாக எந்த விதத்திலும் இப்ப ஈவிகேஎஸ் இளங்கோவன் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருந்தால் கண்டிப்பா அதை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மதிமுக நண்பர் சொல்லிட்டார். ஆனால் அதற்கு நீங்கள் எதிர்வினை என்பது அவர் மீது நீங்க எந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அதே மாதிரியான வழியில தான் இந்த எதிர்வினையும் வன்முறைகளும் போகுது. கிட்டத்தட்ட ஐயா காரை செல்வராஜ் என்ன சொல்லுது, அதாவது அது தவறு என்று கூட அவ ஒத்துக்கொள்வதற்கு மனம் இல்லை. மனம் இல்லாமல் சுற்றி வளைத்து அப்படி சொல்லி இருந்தால், போயிருந்தால், அப்படி குறிப்பிட்டிருந்தால் அதற்கு வேறு விதமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று சுற்றி வளைத்து பேசுகிறார். ஒருபோதும், அதாவது அவர் சொல்லும் பொழுதே நரேந்திர மோடி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசியல் டிஎன்ஏவை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார், தெளிவா சொன்னார். அந்த மாதிரி ஒருத்தருடைய பிறப்பு, டிஎன்ஏ, ஜீன், வம்சம் சரியான வார்த்தை. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் கருவின் குற்றம் என்று கவிதை எழுதவில்லை, இன்னாருடைய கருவின் குற்றம் அப்படின்னு எழுதல. அது அவர்களுடைய திராவிட கட்சிகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களை விலக்கிய பொழுது ஒரு தலைவர் கருணாநிதியை பற்றி சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி பிறப்பின் குற்றம் என்றோ கருவின் குற்றம் என்றோ சொல்லவில்லை, அரசியல் டிஎன்ஏவை மரபணுவை சோதிக்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான். அதுதானே தவிர சந்தடி பிறப்பு உங்களுடைய வளர்ப்பு என்ன, அவர் பிறப்பை நீங்க சொல்றீங்கல்ல. அதாவது பண்டார நாயகாவோ கணவனை இழந்தவர், பண்டித நேருவோ மனைவியை இழந்தவர், இருவரும் சந்தித்தார்கள், தனிமையில் சந்தித்தார்கள், என்ன பேசி இருப்பார்கள் என்ற அந்த பிறப்பு டிஎன்ஏவில் இருந்து வந்ததா? ஒருவருடைய பேச்சு ஆபாசமா இருக்குன்னு விவாதத்தை ஆரம்பிச்சா இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அரசியல் டிஎன்ஏவில் இருந்து, அந்த மாதிரி அரசியல் மரபணுவில் இருந்து வந்ததால் இத மாதிரி பேசி இருக்கலாம். ஏனென்றால் இருவரும் இப்பொழுது கூட்டணி சேர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால யாருக்கு எப்படி எந்த ரசனை இருக்குமோ அந்த ரசனையோடு கற்றாரே 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 காமுறுவர் என்பதை போல எந்த ரசனை எந்த டேஸ்டுக்கு ஒத்து வருமோ அவர்களோடு சேர வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி செய்யலாம். இளங்கோவனை பொறுத்த அளவில் ஏதோ எச்ராஜா அண்ணன் இந்த மாதிரி எச்ராஜா அண்ணன் ஒரு நாளைக்கும் தவறுதலாக பேசியதே கிடையாது. அதை பேச வேண்டும் என்றால் நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இளங்கோவனை பொறுத்த அளவில் யாரை பற்றி அவர் அவதூறாக பேசவில்லை. அண்ணன் ஷேக் தாவூத் அண்ணன் சொல்லும் பொழுது கனிமொழியை பற்றி அவர் தவறுதலாக பேசியிருக்கிறார், செல்வியை பற்றி தவறுதலாக பேசியிருக்கிறார். சீமானை பத்தி சீமான் ஒரு முறை வைத்து பேசுவார். அவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லுவார். பெரியாரை தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அவர் பெரியார் தாத்தா தான், எங்க தாத்தா அப்படி இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இது என்ன வார்த்தை இது? இல்ல அவர் இப்ப சொன்னது எந்த இதுல வெளியே வந்திருக்கு? இப்படி சொன்னது வந்தது பேட்டியில தாத்தான்னு சொன்னா அவர் மகிழ்ச்சி தான் அடைய போறாரு, அதையே கிண்டல் பண்ண போறாரு அவர். அதை சொல்லிருக்காரு. ஏனென்றால் அவருடைய அரசியல் பிடிக்கல அவருக்கு. இது நீங்க ஈவி கேஸ் மட்டும் இல்ல, பெரியாரையும் பெரியாரையே கேவலப்படுத்தல. பெரியார் நான் கேவலப்படுத்தலங்க, அவருடைய ஈவி கேஸ்ங்கிற பேர்ல அடுத்து நீங்க இல்ல பெரியார் நான் கேவலப்படுத்தல. நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன், நிச்சயமா பேச மாட்டேன். அந்த மாதிரி நான் நிச்சயமா பிஜேபி சீமான் தாத்தான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாருமே விமர்சிக்கல, நீங்க தப்பு இருக்கு, யாருமே விமர்சிக்கல, நானும் விமர்சிக்கல. ஆனால் பண்றாரு. சீமானுடைய அந்த தமிழ் தேசியம் ஈழ ஆதரவை கடுமையா விமர்சிச்சிருக்கிறார். இந்த மாதிரி அவர் காங்கிரஸ்காரங்க விமர்சிக்க தான் செய்வாங்க. இல்ல அதை விமர்சிச்சால் ஒன்னும் அவரு சீமான் குற்றம் சொல்ல முடியாத ஆளு அப்படின்னு நான் சொல்லல. குற்றம் சொல்லலாம், குறைகள் சொல்லலாம், விவாதிக்கலாம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
ஆனால் இவர் தரைக்குறவாக அப்படி பெரியாரையும் விமர்சிச்சிருக்கார். நாங்க விமர்சிப்போம் பெரியார் அவர்களை. நாங்க அவரோட தாத்தா எப்படி அவரு இல்ல நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க சொன்னாலும் விவாதிச்சதுதான், பட் இது யாரு கேள்விப்பட்டதா எனக்கு தெரியல. இது எப்படி உண்மையாக சொல்லி இருக்கிறார். யூடியூப்ல நான் காமிக்கணும்னா காமிக்கிறேன், அதுக்கு ஆதாரம் வேணும்னா நான் பேச்சுக்கள் ஏதோ திராவிட இயக்கங்களும் காங்கிரஸ் மட்டும் பண்ணாங்க. இந்துத்துவ அமைப்புகள் மீதும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் கடுமையா அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்ததே இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே எச் ராஜா அவர்கள் வந்து கிறிஸ்துவ மத கடவுள்களை பற்றி இழிவா பேசி யூடியூப்ல வந்து பிரச்சனையாச்சா இல்லையா? கிடையாதுங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க அதுக்கு சொல்றேன், நீங்க இவங்க மட்டும் தான் பேசுறாங்கிறீங்களே, அதுவும் நிறைய வந்து காலத்துல பிரதமரை பத்தி பேசினாரு. நாங்க வந்து போராட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு பிரதமரை பத்தி என்ன சொல்றாரு? அவரு விமானத்தில் ஏறுகின்ற அந்த 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 நிகழ்வை அவர் வந்து ஒரு அங்க அசைவுகளை அசைத்து காட்டி இது வந்து ஒரு மனித குரங்கு போல இருக்கிறது அப்படின்னு விமர்சிக்கிறார். உடனே பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் இளங்கோவன் கேட்கிறாரு, இது வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் மணிக்குண்டுல வடசென்னையில பேசினார். பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசுறாங்க, ஒரு மனித குரங்கோட கொரில்லாவோட நீங்க இந்திய நாட்டினுடைய பிரதமரை ஒப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல ஒப்பிட்டு பேசல, மனித குரங்கு இன்னும் அழகா இருக்கும், கொரில்லா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு பேசுறார். இது எந்த தரத்தின் அடிப்படை? இன்னைக்கு அவர் வந்து அவர் பேசினது, அதாவது நீங்க முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் இருவரும் சந்திக்கிறார்கள், பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கின்றார்கள். சந்தித்து 50 நிமிடங்கள் அவர்கள் தனி அறையிலே இருந்திருக்கிறார்கள். தனி அறையிலே இருந்து சசி பெருமாளுக்காக பேசாதவர்கள் என்ன பேசியிருப்பார்கள்? அது மாத்திரமில்ல, இருவரும் வயதானவர்கள், அதனால பெரிய அளவில் தப்பு தண்டா நடந்திருக்காது அப்படின்னு சொல்றார். இது வந்து ரசனைக்குரிய பேச்சா? அதாவது இப்ப இது வந்து மதுவிலக்கு போராட்டத்தை ஒடுக்குவதற்காக செய்த சதி என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் இளங்கோவன் அவர்கள் தான். அண்ணன் சொல்றாங்க, இது வந்து காவிரிக்காக போராட்டம் நடத்தினீங்களா, அதுக்காக போராட்டம் நடத்தினீங்களா, 20 தமிழர்கள் உயிருக்காக போராட்டம் நடத்தினீங்களா? இந்த கேள்வியை காங்கிரஸை நோக்கி அவர்கள் வைக்க முடியுமா? இல்ல இப்ப போராடிட்டு இருக்குது காங்கிரஸ் இல்ல. இல்ல இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. நீங்க இந்த பேச்செல்லாம் பேசுறீங்களா? மதுவிலக்கு போராட்டத்தை இவர்கள் வீழ்த்த வேண்டும், கருணாநிதியோடு கூட்டு சேர்ந்து இதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பேச்சையெல்லாம் பேசலாம் காங்கிரஸ். நீங்க வந்து காங்கிரஸ பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும் இல்ல. மதிமுக என்ன கேட்கணும்? 20 தமிழர்களுக்காக நீங்க பேசுனீங்களா? நீங்க உங்க ஆட்சி தானே கர்நாடகத்தில் நடக்குது, நீங்க சாதாரண அந்த கேள்வி எல்லாம் கேட்டாச்சு. மதிமுக காங்கிரஸ் சண்டை எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் மற்ற கட்சிகளை பார்த்து நீங்க அண்ணன் எச் ராஜா பேசினார், எச் ராஜா அண்ணன் பேசினதுக்கு ஒவ்வொன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல தயாரா. பொன்கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப வந்து ராமநாதன் சார் அவர் பாஜக பேசலங்கிறதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பொதுவான வாதம். அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் உள்ள போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தியும் பேசலாம். அப்புறம் ஆனா அவர் பர்டிகுலரா ஈவிகேசி இளங்கோன்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி, அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டே அவர் நிறைய விஷயம் சொல்றாரு. மோடி மீது அவர் விமர்சிக்கலாம், உருவத்தை அவர் விமர்சிச்சிருக்கிறாரு, ஒருத்தர் அங்க அசைவு, பாடி லாங்குவேஜ், இதையெல்லாம் விமர்சிக்கிறது, அப்படியெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது குறித்து கேட்ட போது இன்னும் கொஞ்சம் மோசமா இல்ல கொரில்லா வந்து கொஞ்சம் அழகா இருக்கும்லாம் பேசியிருக்கிறாரு, இப்படி எல்லாம் பேசலாமா? ஆகவே இது அவருக்கு புதுசு கிடையாதுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியில தலைவர்களா வந்ததிலேயே தொண்டர்கள் பால் அதிகமான ஈர்ப்புள்ள ஒரு தலைவராக இன்றைக்கு இளங்கோ இருக்கார். அது வந்து பிஜேபிக்கு மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு கண்ணூறுத்தலாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு பலமான இயக்கமாக மாறி இருக்கிறது என்பதிலே யாருக்கும் 2 கருத்து இருக்க முடியாது. ஒன்று. 2வது, 20 ஆண்டுகளாக நான் அவரோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். அவர் எப்போவுமே மற்ற தலைவர்கள்லாம் ஸ்டிப்பாக இருப்பாங்க, அவர் எப்போவுமே ஸ்டிப்பாக இருக்க மாட்டார். நீங்கள் கூட பல தடவை அவரை சந்திச்சிருப்பீங்க. ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பார். ஜோவியலா பேசுறது வேற, அவர் ஜோவியலா தான் எல்லாத்தையும். அது வந்து அவருடைய பழக்கங்க. அது வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு தமாசா கடைசியா முடிக்கும் போது, ஒரு பேட்டியா இருந்தாலும் ஒரு பேச்சாக இருந்தாலும் கடைசியா முடிக்கும் போது ஒரு இனிமையா, இன்டென்ஷன் கிடையாது, உள்நோக்கத்தோட சொல்றது கிடையாது. நிச்சயமா இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட நீங்க பேசுனதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா அதை ஒரு சாதாரணமா சொல்லுவாரு. ஒரு முடிக்கும் பொழுது அதை ஒரு ஜோவியலா முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர் அவர். அது அவரை அறிந்தவர்கள் நன்றாக தெரியும்.
அதை வந்து அவர் மனசுல ஒரு குற்ற உணர்வோடு அதை எதையும் அவர் சொல்லக்கூடியவர் இல்லை என்பது அவரை நன்றாக பழகி வைத்திருப்பவர்கள் அறிந்திருக்கக்கூடிய உண்மை. அவருடைய கருத்துக்கு வந்து ஒரு ஒரு தமாசா இருக்குமே தவிர மற்றபடி அதில் வந்து அவர் உள்நோக்கத்தோடு அதை சொன்னாரான்னா நிச்சயமா கிடையாது, சத்தியமா கிடையாது. அதுதான் அவருடைய இளங்கோன்றனுடைய உருவம். அவருக்கு என்னன்னா தன்னுடைய கட்சிக்காரரும் கட்சியும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை பேசுவார், அது இவங்களுக்கு புரியாம இருக்கு. இந்த விஷயத்துல கூட என்னன்னா இன்றைக்கு தெளிவா சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, பிரதமரையோ முதலமைச்சரையோ நான் இழிவுபடுத்த வேண்டிய நோக்கம் இல்லை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு தூரம் நீங்க எல்லாரையும் வீதியா கொளுத்துனீங்க, தமிழகம் ஃபுல்லா அவருடைய உருவம் ஊரால கூட நீங்க இது வரைக்கும் கைது பண்ணல. ஆனா இதுவரைக்கும் 140 காங்கிரஸ்காரர்களை நீங்கள் கைது செய்து வைத்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? அவர்கள் கொடும்பாவை எதிர்த்தார்களா, இல்ல வன்முறையில் ஈடுபட்டாங்களா? அவங்களும் தமிழக முதலமைச்சர் கொடும்பாவை எரிச்சாங்கங்கறாங்க. 2-3 இடத்துல பண்ணாங்க, அவங்கள கைது பண்ணிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்கள கைது பண்ணும்போது இவங்களையும் கைது பண்ணணும் இல்ல? அதுதானே சட்டத்தின் ஆட்சி தானே இங்க நடக்குது, அதுதானே யதார்த்தமான உண்மை. அப்ப நீங்க சட்டத்தின் ஆட்சி நடத்தலன்னு தானே அர்த்தம். ஒரு கட்சி மேல பழி வாங்குறீங்க. கொடும்பாவியை கொளுத்துன்னு ஜெயலலிதா கொடும்பாவியை கொளுத்துறது நியாயப்படுத்தல நான், அது தவறு. ஒரு முதலமைச்சர் கொடும்பாவியை கொளுத்த கூடாதுதான். சரி, எமோஷன்ல கொளுத்துறாங்க. சரி, இவங்களும் எமோஷன்ல தான் கொளுத்துறாங்கன்னு மரியாதைக்குரிய சார் சொல்றாரு, ரைட்டு. 2 பேரும் எமோஷன்ல கொளுத்துனா அப்ப அவங்கள மட்டும் பிடிக்கலாம், இவங்கள மட்டும் பிடிக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? அவங்க மேல நீங்க என்ன போட்டிருக்கீங்க? 502, 506 எல்லாம் போட்டு இன்றைக்கு புழல் ஜெயிலில் வச்சிருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எங்க ஆளுங்க சத்தியமூர்த்தி பவன் ஆண்டியே 4-5 பேரை பிடிச்சி அடி நடிச்சு கூட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. 8-9 மணிக்கு தான், 4 மணிக்கு 3 மணிக்கு வண்டியில் ஏற்றினவங்கள 8 மணி வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கொண்டு போகிறதை தெரிஞ்சுதான் அங்கே போய் எங்கள் ஆளுங்கள்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலை தேவையில்லை. அரசு வந்து எந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறது. காவல்துறையினரையே ஒரு சில காவல்துறையினர் வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இது என்ன, இது ரொம்ப இதாக இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்து காங்கிரஸ்காரர்களை போய் பிடிக்கும்போது அவங்க திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு காவல்துறைக்கும் ஒரு எங்கேயும் அங்கேயும் எதுவும் பேச முடியாத ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட ஒரு நிலையில் தான் காவல்துறை இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரும். இதில் வந்து நாம் இடைப்பட்ட இதில் வந்து நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. நியாயத்தை செய்யணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆனால் அவங்களால இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் சார் ஒன்று சொன்னார், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும் நிதிஷ்குமாருக்குன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டினுடைய பிரதமர், இவர் ஒரு கட்சிக்கு தான் தலைவர். நிதிஷ்குமாரனுடைய டிஎன்ஏவை பரிசோதனை சொன்ன பண்ணுன்ற எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. அந்த மக்கள் பொங்கு எழுந்து அரசியல்ல டிஎன்ஏ கிடையாது, அததான் சொல்றோம். அரசியல்னு இவர் சொல்றாருல, அதே கருத்தை தான் இளங்கோ சொல்றாரு. பிஜேபிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதே இது நீங்க எப்படி இதுல ஒரு பெண் ஆண்கிற விஷயம் ரொம்ப ஒரு மோடியோ நிதிஷ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசினப்ப கூட அது ஏதோ தனிநபர் விமர்சனம், அது தப்புன்னு தான் போச்சு. இது வந்து ஒரு பெண் இது பண்றப்ப, அதுவும் அவங்க ஒரு முக்கிய அதிகாரத்துல இருக்கிறவங்க, வயதானவங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும்போதுதான் அதிகமான எனக்கு என்னன்னா, அவர் திரும்ப திரும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்தவரா, காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்தவரா, திரும்ப அவர் சொல்றாரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவரா, கம்யூனிஸ்ட் பாரம்பரியத்திலிருந்து வந்தவரா, யாரு அது டிஎன்ஏங்க வார்த்தை கிடையாது. இந்த மாதிரி அதாவது இந்த மரபணுவிலிருந்து டிஎன்ஏன்னு பேசுறது ஒரு பிரதமர் கையில 1 லட்சம் பேர் ரத்த கையெழுத்து போட்டு 1 லட்சம் பேர், சார் சொன்னார் 50,000 பேர் இல்ல, 1 lakh கையெழுத்து போட்டு ஏதோ பிளட் அனுப்பியிருக்கோம், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் இந்த நாட்டை ஆண்ட மன்னர் பரம்பரை, எங்களுடைய டிஎன்ஏவை கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் அனுப்பியிருக்காங்க. ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இல்லை. ஆனா இப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, பெண்கள்லாம் பேசக்கூடாது, பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாடு. எந்த பெண்ணும் பேசினாலே இப்படிதான் யோசிக்க நல்ல மனநிலை. அவர் திரும்ப திரும்ப ஈவிகே சொல்றாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் பிரதமரையோ முதலமைச்சரையோ, சரி இப்ப கூட ஏதோ இவ்வளவு பேர் மனசை புண்படுத்திட்டே மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டா அந்த பிரச்சனை முடிஞ்ச இல்லங்க. அததான் தெளிவா சொல்றாரு, எங்க கட்சிக்கு தலைவரே ஒரு பெண்க, நாங்க எப்படிங்க பெண்ணை இழிவுபடுத்துவோம்? அதுதான் என்னுடைய முக்கியமான. அவங்களும் கேக்குறாங்க, நீங்களும் உங்க தலைவியும் ஒரு பெண்ணை பேசலாமா? எங்க தலைவர் முதலமைச்சரை இழிவுபடுத்தவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தர. அவருடைய கருத்தை அதை தான் பதிவு பண்றார். நான் அவரிடத்தில் தனியாக கேட்டபோது கூட முதலமைச்சரையோ பிரதமரையோ நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை. என்னுடைய நெஞ்சிலிருந்து வந்த அந்த கேள்வி என்பது, அந்த வார்த்தை என்பது,
அதிமுக பிஜேபி உறவை வைத்துத்தான் நான் பேசினேன். என்னுடைய கருத்து தவறாக புரிந்து இப்போ நீங்க கூட நிறைய இடங்கள்ல பாக்குறீங்க, பெரிய பெரிய தலைவர்லாம் சொல்றாங்க நான் இந்த கருத்தை சொன்னேன், அது தவறாக பத்திரிகையில் அமைச்சர்கள் கூட கருத்துக்கள் சொல்லும் போது தவறாக பத்திரிகை அப்படி அவர் சொல்லிருக்கலாமே. சரி விடுங்க, தப்பா கேட்டா மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே. நிறைய அரசியல் தலைவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்களே. இல்லங்க, அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு பதில் தான் அதை சொல்றாரு. நான் சொல்லவே இல்லை, அவர்களை தொடர்பு படுத்தி நான் பேசவே இல்லைன்னாவே அதுவே ஏத்துக்க வேண்டிய கருத்து தானுங்க. நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும் போது ஏத்துக்க வேண்டிய கருத்து தான். இல்ல இப்ப அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் அதை மன்னிப்பு கேட்கல, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ஆனா நான் அப்படி சொல்லலன்னு வேலை சொல்லிட்டாரு. இருப்பினும் இது மாதிரியான போராட்டங்களை ஒரு அரசே நடத்தலாமா? ஒரு அரசு போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். ஒரு நடத்துறதுங்கிறது எப்படி சாதகமா? அதாவது உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மது விலக்குக்காக திட்டமிட்டு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விடணும். ஏன்னா மது விலக்கு என்னவோ நேத்து ஆர்டர் போட்ட மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு அந்த இதுல இருந்து அப்புறப்படுத்திடணும்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சியும் ஒருத்தர் உதிரி கட்சிகள் முதற்கொண்டு எல்லாருமே ஜம்ப் பண்ணி மது விலக்கு ஏன்னா எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. அதனால தேர்தல் வரப்போகுது, அப்ப எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த கட்சியை காலி பண்ணிடணும், இவங்க கூட்டணிக்கு நம்மளை சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மேல குற்றச்சாட்டை சொல்லி மது விலக்கு போராட்டம் பண்ணீங்க. அது டோட்டலா பிசுபிசுத்து போச்சு. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுக்குமே தமிழக அரசு பதில் சொல்ற மாதிரி இல்ல அப்படிங்கறது ஒரு சுதந்திர தின அன்னைக்கு சொல்லிடுவாங்க, அதுல சொல்லிடுவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம், நீங்க யார் எதிர்பார்த்ததும் இல்ல. அதுக்கப்புறமும் அதையும் தாண்டி நீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசி இந்த மாதிரி அதை திசை திருப்ப வேண்டிய அரசு தமிழக அரசுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இன்னும் 8 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, அதுக்குள்ள எது வேண்டாலும் நடக்கலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் இந்த கருத்தை பொறுத்தவரை நம்ம EVKS இளங்கோவன் பேசுனதை மாத்தி பேசுறதுல அவர் முன்பின் முரண்பட்டு பேசுறதுல எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது நீங்க சொன்ன மாதிரி அவர் அதை பேசலைன்னா சரி எனக்கு வாய் தவறி பேசியிருக்கலாம், இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், இது தவறான புரிதலாக இருக்கு, அதுக்காக என்ன மன்னிக்கணும்னு சொன்னா தீர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனை முடிய போகுது, தமிழ்நாட்டில் இந்த இது இருக்காது. அதே மாதிரி மக்களுடைய கொந்தளிப்பு அடங்கப்படும். நீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 கோடி தமிழர்களுடைய தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா இருக்காங்க. அதை விட 12 கோடி தமிழகர் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தலைவியாக இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு அதாவது எந்த கட்சியை நீங்க சார்ந்தவரோ, எந்த இயக்கத்தை சார்ந்தவரோ அதெல்லாம் வேற. ஆனா நமக்கு இன்னைக்கு தமிழக முதல்வர்னா யாரு? தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்போ பாரத பிரதமர் யாருன்னு சொன்னா, இப்ப நம்ம எந்தெந்த கட்சியிலே இருக்கோம், நம்ம கட்சியில் நமக்கு பெருசு இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு பிரதமர் யாரு? மோடி அவர்கள். அப்ப மோடி அவர்களும் அம்மாவும் சந்தித்ததை இவ்வளவு கொச்சை, அதாவது நீங்க அரசியல்ல விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுல தப்பே இல்லை. அது கூட்டணி சேர்ந்துட்டாங்க, 10 சீட்டு கொடுத்தாங்க, 50 சீட்டு கொடுத்தாங்க, 100 சீட்டு கொடுத்தாங்க, இல்ல தரமாட்டேன்ட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீங்க எது வேண்டாலும் பேசலாம், அதுக்கு அவங்க கேட்டுக்குவாங்க, பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா கம்மிட்டு இருந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனம், அருமை சகோதரர் காரை தம்பி பேசும்போது சொன்னாங்க, அந்த 20 தொழிலாளர்களுக்காக போராடல அப்படின்னு. அந்த 20 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கு தமிழக அரசு, பணம் கொடுத்திருக்கு, என்ன பணம் கொடுத்திருக்கு. அது நீங்க செய்ய, நீங்க ரோட்ல இறங்கி அது அவங்களுக்காக பேசவும், அதாவது கத்தவும் தான் உங்களால முடியுமே தவிர அந்த குடும்பத்தை பாதுகாக்கவோ இல்ல மேல்மைப்படுத்தவோ யாரால முடியும்? தமிழக அரசு. இதுல வரக்கூடிய கோபம் அதிமுகவுக்கு தமிழர்கள் பாதிக்கப்படும் போது வரல அப்படிங்கிற கண்டிப்பா வந்திருக்கு, வராம இல்ல, வந்ததுனாலதான் இதெல்லாமே செய்யறாங்க. அதனால அதாவது அருமை சகோதரருடைய தலைவர் வைகோ அவர்கள் என்னை மாமாண்டதான் அன்பா கூப்பிடுவாரு. அது எந்த நேரத்திலையும் நாங்க அந்த நட்போட தான் இருப்போம். ஆனாலும் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அடிக்கடி சொல்லுவாரு, எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு சரியா இருங்கன்னு. எங்கே மாறுகிறாரோ அந்த இடத்துக்கு சரியா இருப்பார். இன்னைக்கு அவருடைய சூழல் என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தேவையில்லை, அதனால இது மாதிரி பேசுறாரு. அன்னைக்கு திமுக தேவையில்லை, அந்த குடும்பங்களை பத்தி எல்லாம் பேசினாரு. அது மாதிரி அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த தவறுதலான பேச்சுக்களை திமுக தலைவரோ அருமை மாமா வைகோ அவர்களோ ஏன் கண்டிக்கல? அதாவது நீங்க சட்டப்படி நடவடிக்கை சொல்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க, ஜனநாயக முறைப்படி நடங்கன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சரி, அதெல்லாம் கண்டிப்பாக செய்வோம். ஆனாலும் ஒருத்தரை ஒருத்தர் தரம் தாழ்த்தி ஏன் விமர்சிக்கிறீங்க? அது கண்டனத்துக்குரியதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? அது ஏன் நீங்க தூண்டி விடுறீங்க அவரை போய் வீட்டுல போய் பார்த்து இதை தூண்டி விட வேண்டிய அவசியம் என்ன? அவர் இன்னுமே ஆணவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப இதை செய்ய இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, செய்தியாளர் சந்திப்புல ஆளுங்கட்சி சார்பான
ஒரு செய்தியாளர் வேணும்னே அவரும் அநாகரிகமான கேள்வி கேட்டதுதானே பிரச்சனை. இல்ல அவர் கேட்கிறாரு. தலைவர்கள் நீங்க என்ன பண்ணணும்? கேட்கிறாருங்க, செய்தியாளர் கேட்கிறாரு, உங்களை ப்ரோவோக் பண்றாரு, கோவப்படுத்துறாரு, எது அதுக்காக தலைவர் நீங்களும் சேர்ந்து ஜம்ப் பண்ணுவீங்களா? சாக்கடையில கல்ல எரிஞ்சா யார் மேல நிறைய தெரியும்? அது உங்களுக்கு தெரியலையே, அது உங்களுக்கு புரியணும்ல. அந்த மாதிரி இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மக்கள் போராட்டம். பொதுவா செய்திகளை வெளியிடுறதும் நேரா பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கறது. இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த நிலையில செத்து போயிட்டாருன்னு தவறா கேட்டாரு. இந்த இதை விட்டுருங்க, இந்த சப்ஜெக்டே விட்டுருங்க. சி.கே. வாசன் செத்து போயிட்டாருன்னு ஏன் சொன்னாரு? என்னங்க நீங்க அவர் பேசுறத பூரா நீங்க ஆயப்படுத்தி எல்லாரும் நீங்க அந்த கூட்டணி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாருமா சேர்ந்து அப்ப ஜி.கே. வாசன் இதுல எங்க வந்தாரு? அவர் ஏன் செத்து போயிட்டாரு? அவருக்கு உங்க கட்சியில இருந்தாரு, நேத்து வரையும் ஒன்னா பழகிருவீங்க, அவங்க அப்பாவை தெரியும், எல்லாரையும் தெரியும், உங்க கட்சியில மினிஸ்டரா இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப இந்த 2 மாசத்துக்கு முன்னாலதான் வெளியில வந்து கட்சியவே ஆரம்பிச்சிருக்காரு. அவரே எப்படி அலட்சியம் பேசுறாரு, அதாவது அவரு அவரு ஈவிகே அவருடைய ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா நக்கல் படுத்துறது கேட்டா அது ஜோவியலா நீங்க எடுத்துக்கங்க. நாங்க எப்படி வாசன் மேட்டர் அவர் எப்படி சொல்லிருப்பாருன்னா, இல்ல இப்ப இருக்க வாசன் அவருக்கு ஆளே இல்லங்க, அவர் தலைவருங்க. நீங்க பேசுறது இல்ல பேச தவறு, அவர் பேசுவது பேசலாமா? பேசினா அது வந்து முறையா? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்க வாசனை பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, நம்ம அருமை சகோதரர் காங்கிரஸ் சகோதரர் வந்து அவர் வேண்டாம் ஏத்துக்கிறாங்க. அவங்க தலைவர் ஜோவியலா பேசுறாரு, இவர் தோல் மேல கை போட்டு, ஏன்னா அவர் தலைவருங்கிறனால அவர் வேண்டாம் ஏத்துக்கலாம். எதிர்கட்சிக்கு தலைவராக அவர் இருக்கும் போது, இல்ல கூட்டணி கட்சிக்கு தலைவராக இருக்கும் போது, அவர் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, நீங்க கண்ணிய குறைவா பேசுறதை எப்படி கண்ணிய குறைவா பேசுவதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நமது எம்ஜிஆர் பத்திரிகை தான் இதற்கு ஒரு அடிப்படை. அதாவது எல்லா தலைவர்களும் நமது எம்ஜிஆர் பத்திரிகை கண்டிப்பா நீங்க எதிர்வினை இருக்குங்க. நமது எம்ஜிஆர் பத்திரிகையில எப்ப வரும்? நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்க எதிர்வினை. எல்லா வினையில ஒரு பத்திரிகையில எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கு. நீங்க அதுல மாற்றமே செய்ய முடியாது. ஆர்டிகல் 19 இருக்கு. ஆர்டிகல் 19ல பேச்சுரிமை கருத்துரிமை நம்ம எல்லாருக்குமே உண்டு. எல்லா கட்சியினர் இருக்கிறவங்க இல்லாதவங்க, உதிரி கட்சி ஆதிக்கத்துல எல்லாருக்கும் உண்டு. தனிமனிதனுக்கே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, அதுக்கு இது உண்டு. இப்ப ஆர்டிகல் 19 படி பேச்சுரிமை ஈவிகே சிலவன் கேட்க முடியாது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அதுல அவர் தவறிட்டார். அதே தானே நமது எம்ஜிஆரும் எல்லா தலைவர்களை பற்றியும் பட்டப்பேர் வச்சுதான் போடுறீங்க. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது படிக்கிற தொண்டர்கள், படிக்கிற தொண்டர்களுக்கு எவ்வளவு மனசு பாடுபடும். ஒரு விஷயத்துல நீங்க அதிமுக எதிர்த்து எல்லா கட்சியை பத்தியும் அதாவது பட்டப்பேர் வச்சு இழிவாதான் போறாங்க. வந்து நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து எல்லா கட்சிகளும் செய்கிறதுனாலதான் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. எல்லா இயக்கங்களும் மேடைகளில் பேசும்போது அநாகரிகமாக அவர்கள் பெயரையே எழுதுவது கிடையாது, அந்த தலைவர்கள் பெயரையே எழுதுவது கிடையாது, குறைவாக பேசுறதுனாலதான் இந்த நிலைப்பாடு இல்ல. ஈவிகே சிலவன் பேசுவது எவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்குரியதோ நமது எம்ஜிஆர் பத்தி மரியாதையா எழுதலாம்ல எல்லாரையும். தம்பி காரை இவர் சொல்லும் போது சொன்னார் என்ன அப்படின்னா, அதாவது காவேரிக்காக போராடினாங்களா, எல்லாத்துக்கும் போராடி நீதிமன்றம் சேர்ந்து அந்த படிகளில் ஏறி அதற்கான என்ன சொல்றது உத்தரவை பெற்று மத்திய அரசு இதழில் வெளியிட வச்சது, அதுக்கான போராட்டங்கள் பண்ண. அதாவது நீங்க வெளியில எவ்வளவு கத்துனாலும் அரசு மூலமாக அதை செயல்படுத்தது யாரு? மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதனால இன்னைக்கு சூழல்ல வந்து தமிழ்நாட்டை நெறிப்படுத்தக்கூடிய நல்ல நிலையில ஆளக்கூடிய அவங்க அந்த கோரிக்கை, நீ அதை பாருங்க, 21 கோரிக்கையும் தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்த பேசுற இந்த எல்லா சப்ஜெக்ட் என்ன 10 வருஷம் வரலைங்கிறது கிடப்புல போட்டுடலாமா? பதிலே இல்லைன்னா கிடப்புல போட்டுருவீங்களா? அதனாலதான் தொடர்ந்து திரும்ப மத்திய அரசு செயல்படணுங்கிறது இல்ல. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க இப்ப எல்லா கட்சிகளும் ஈவிகேசனுடைய அந்த விஷயத்தை கண்டிக்காம வெறுமனே அதிமுக மட்டும் கண்டிக்கிறதுனால இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு நாங்க பாக்குறோம். இல்ல, இதுல ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்க அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய அறிக்கை, நேற்றைய அறிக்கை, இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற அறிக்கை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் மாமா வைகோன்னு அண்ணன் ஐயா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அரசியல் நாகரிகத்தோடு அனைவரிடம் அன்பாக பழகக்கூடிய தலைவர், சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களிடம் அன்பாக பழகக்கூடிய தலைவர். இல்ல, நீங்க ஈவிகே இளங்கோவன் அவர்கள் சொன்னது தவறாக இருந்தால் ஜனநாயகத்தின் வழிமுறைகள் அடிப்படையில் இளங்கோவனை பொறுத்தவரை என் கூட அவருக்கு நட்பு இல்லாம இருக்கா? நட்பு இருக்கு, ரொம்ப காலமா தெரியும், நட்பு இருக்கு. அதெல்லாம் வந்து அதற்கு அப்பாற்பட்டு மனிதருடைய தனி செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் கண்ணியம். அதுதான் நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல வர்றேன். அவர் கொடுத்திருக்கிற நேற்றைக்கு அறிக்கையும் இன்றைய கொடுத்திருக்கிற அறிக்கையிலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிற சாராம்சம் பாத்தீங்கன்னா, ஈவிகே இளங்கோவன் கொடுத்திருக்கிற செய்திகள் அவர் தவறாக பேசியிருந்தால் வழக்குகள் கொண்டு அவரை தண்டிப்பதற்கோ நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்கிற பொழுது அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் அந்த அரசாங்கத்துடைய கடமையா இருக்க வேண்டுமே தவிர
ஒரு வன்முறையை கொண்டு சென்று அந்த காங்கிரஸ் அலுவலகத்தை இடிப்பதும், மணப்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டை இன்னைக்கு கடப்பாறை எடுத்துட்டு போறாங்க. கடப்பாறைகளோடு இன்றைக்கு டிவியில தொலைக்காட்சியில காட்டுறாங்க. அவர் வீட்டை அடித்து நொறுக்குவதற்கு உள்ள போகும்போது காவல்துறையில யாருமே அவங்கள ஒன்னும் பண்ண முடியல. அந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது கேடு விளைவிக்கிற பாசிச சிந்தனையுள்ள அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து தான் ஒரு தலைவர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது, கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அப்படி நடந்ததில்லை என்கிற பொழுது அவர் பேசிய பேச்சுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இல்லை, அவர் தவறா பேச ஆதரவு கொடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் வீடு தாக்கப்படுகிற பொழுது, ஜனநாயக மாண்பு குலைக்கப்படுகிற பொழுது அதை பார்க்கறதுக்கு தான் வி.கே. செல்வகுமார் போனார். போயிட்டு கொடுத்த அறிக்கை ஐயா போயிட்டு கொடுத்த அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரோட கொளுத்துவான்னு ஒரு போனாங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் போர்டு அடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரையுமே நிப்பாட்டி இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி போட்டு ரெண்டு பேரும் நிப்பாட்டி இருக்காங்க. பார்க்க வேண்டியது அவருக்கு ஒரு ஆதரவு, அவர் பேசிய பேச்சுக்கான ஆதரவு இல்லை. அவர் அறிக்கை என்ன கொடுக்கிறாங்க, இதே மதுக்கடைகளுக்கு எதிராக கலிங்கப்பட்டியில நடக்கிற பொழுது அன்றைக்கு போராட்ட காலத்தில் அத்தனை 1000 பேர் கூடி இருக்கிற நேரத்தில் மதுக்கடைகளை திறந்து வைத்து துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை அப்பொழுது அந்த மாதிரியான ஜனநாயக படுகொலை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவின் அலுவலகத்தில் சிவசேனா தாக்க வர்றாங்க, பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஜெயா தொலைக்காட்சியிலே அவர் அறிவிக்கிறார். அறிவிச்சிட்டு வரும்போது அந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கான இடமில்லை, போராட்டம் நடத்துவதற்காக குறிக்கப்பட்ட இடம் இல்ல. அங்க வரும்போது எப்படி காவல்துறை அவங்களை அனுபவிச்சது ஒரு கட்சி அலுவலகத்துக்கு முன்னால? அப்புறம் 20 பேர் கட்சி அலுவலகத்துக்கு 100 பேர் மல்லை சத்யா அவர்கள் தலைமையில ஓடி போய் ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு கட்சி தலைவரை தாக்குவதும் கட்சியினுடைய அலுவலகங்களை தாக்குவதும் ஜனநாயக மாண்பை குலைத்துவிடும் என்பதற்கான அறிக்கை தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோமே தவிர தவறு செய்து அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இல்லை. அவர் தவறு செய்திருந்தால் அவர் தவறு செய்தது தவறு என்று நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுக்குமானால் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண வரல. இல்ல ரெண்டாவது இன்னொன்னு, ஒரு மதுக்களுக்கு போராடினாங்க, இவங்க எல்லாம் என்ன போராட்டம் பண்ணாங்க, 15ஆம் தேதி அறிவிப்போம்னு சொன்னா எங்க அம்மா அறிவிக்கல பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பதில் சொல்ற மாதிரிலாம் நாங்க இல்லைங்கிற எண்ணம் ஒரு எண்ணம் பாத்தீங்களா, என்ன ஒரு எண்ணம் பாருங்க. இன்னைக்கு நேற்றைக்கு மொத்தமா கொடுத்த இலவச பொருட்களை எல்லாம் சேலத்துல கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு குத்தாலாம் எடுத்துக்குங்க, மதுக்கடையில மூடுங்க, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என் புருஷன் குடிக்காம இருக்கட்டும். இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லலைங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவம். பதில் சொல்ல படிச்சீங்கன்னா அதுல படுற வாசகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்ட பேர் அதுதான் அவர்களுக்கு நாகரிகம், அது அவர்களுக்கு ஒரு நாகரிகம். ரெண்டாவது அம்மாவை பத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், எனக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல. அப்பா அவர்களை பொதுக்கூட்ட மேடைகளில் தரக்குறைவாக பேசியவர் எங்கள் மறுமலர்ச்சி திமுக கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர் தான், பேரே சொல்ற நாஞ்சில் சம்பத். மிகுந்த தரக்குறைவு. நாங்களே காதை பொத்திப்போம். ஒரு பெண்ணை பற்றி இத்தனை பேர் பெண்கள் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசலாமா கேவலாமான்னு கவலைப்பட்டிருக்கோம். 41 வழக்குகள் அவர் மேல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்குகள் 41 வழக்குகள். அந்த 41 வழக்குகள் உங்களை அவரை விட கேவலமாக தமிழகத்தில் யாரும் பேசிவிட முடியாது. அவரை கூட்டணிக்கு பக்கத்தில் உட்கார வச்சிட்டு இருக்கீங்களே, அவர் அம்மாவை பத்தி பேசல, அப்ப பேசும்போது உங்களுக்கு காதுல கேட்கல. ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி பத்தி சொல்றாங்களே, நரேந்திர மோடியை பத்தி சொல்லிட்டு 14-15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு தன்னந்தனியாக ஒரு பெண்ணை தவிக்க விட்டுட்டு வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது கல்யாணம் ஆனது தெரியல. பிரதம மந்திரியா வந்ததுக்கு பிறகு மனைவி இருக்கிறோம் காட்டி கொடுக்கிறார். ஒரு பெண்ணை 45 ஆண்டு காலம் கண்ணியாக தனியாக தவிக்க விட்டு வந்திருக்காங்களே, அந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இன்னைக்கு அப்பா அம்மா இல்லையா உனக்கு, அக்கா இல்லையா, தங்கை இல்லையான்னு. நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி அவர்கள் 45 ஆண்டு காலம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து தனியாக தவிக்க விட்டு வந்திருக்காரு. அவரை பார்த்து அந்த கேள்வி கேள்வி எல்லாருக்கும் அது கூட தனி விவாதம். இப்ப நம்ம இந்த அரசியல் விமர்சனங்கள் குறித்து தான் பேச இல்ல. இப்ப ஒரு நிமிடம் திராவிட இயக்கங்கள், காங்கிரஸ், ஈவிகே சிலங்கன் எல்லாருமே அநாகரிகமா பேசினதெல்லாம் நீங்க சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் வந்தது. இப்ப இது மாதிரியான விஷயங்களுக்கான சில கூறுகளா இப்ப மத தலைவர்கள் பேசின விஷயங்களும் இருக்குல்ல. இப்ப இந்திரா காந்தி அவர்கள்
முன்னாள் பிரதமர் அவர்கள் வந்தபோது கூட கணவனை இழந்தவன் வருகிறார், ஆகவே இவருடன் நான் பேச மாட்டேன் என்று ஒரு கிணத்துக்கு நடுவில் வச்சுதான் ஒரு மிகப்பெரிய இந்து மத தலைவர் பேசினார். இதுவும் கண்டிக்கத்தக்கது தானே. அதெல்லாம் சொல்லிருக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவர் சொல்லிருக்க கூடாது, கண்டிக்கிறீங்க நீங்க. அதெல்லாம் சொல்லிருக்கூடாது. அந்த மாதிரி சொல்லியிருந்தா அதெல்லாம் தவறுதான், அதெல்லாம் தவறுதான். அண்ணன் காரை செல்வராஜ் அண்ணன் இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அப்படி வாழாமல் இருந்ததை எல்லாம் சரியா தவறா எப்படி ஆதரவு உலகத்துக்கு தெரியாம ஒரு பெண்ணை ஆணையும் பெண்ணையும் சொல்லும் போது எல்லாம் வரும் கணக்குல. தமிழிசை சவுந்தரராஜன் என்னமோ நரேந்திர மோடி அவர்கள் பெரும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப மத்தவங்க எல்லாம் இன்னும் பண்ற மாதிரி போராட்டம். 2014 தேர்தலுக்கு முன்னாலே நாங்க கூட அந்த மாதிரி விளக்கம் சொல்லல. நரேந்திர மோடி அவர்கள் எப்படியெல்லாம், அதாவது அவர் மனைவியோடு வாழாமல் இருப்பதற்கான சூழ்நிலையை அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார். வைகோவினுடைய கருத்துக்களை பரப்புரையிலே சொல்லியிருக்கார். அதனால வைகோவினுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்க வேண்டாம், நீங்க உங்க தலைவர் சொன்ன கருத்தை ஏத்துக்குங்க, அது வேற. வைகோ அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த செயலை, இளங்கோவனுடைய செயலை கண்டிக்க மனம் இல்லாவிட்டாலும் கூட சிபிஎம் தலைவர் இன்னைக்கு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இளங்கோவன் அவர்கள் இந்த மாதிரி பேச்சையெல்லாம் தவிர்க்க வேண்டும், இதை இருபொருள் படும்படியான பேச்சையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதற்கான நன்றி. ஏனென்றால் ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு சிபிஎம்மும் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி தான். இன்னைக்கு ஜெயா டிவி இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு பாசிச இன்னைக்கு அரகுல வேற இல்ல, நீங்க ஏதோ சிபிஎம்க்கு ஜனநாயகத்துக்கு அது கொடூரமான கட்சிக்கிற மாதிரி டினாமன் சதுக்கத்துல 15,000 மாணவர்களை ஜெயா டிவி நிறுவன பத்தி கேள்வி கேட்டாங்க, அராஜகமா கேள்வி கேட்டாரு, ஆபாசமா கேள்வி. அவர் ஒண்ணும் கேட்கல, வேற ஒண்ணும் கேட்கல. இவர் பேசினதையே அவர் கேள்வியா கேட்டார். அதான் இருக்கு தானே, செய்தியாளருக்கு கடமை இருக்குல்ல. இல்ல இல்ல என்ன கேட்டாரு, பேசினதை என்னால சொல்ல கூட முடியல. பேசினதே என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி முதல்வர் பெண்மணி அந்த மாதிரி முதல்வரை நீங்க சொல்லிட்டீங்களே, உங்களுடைய மனைவியாக இருந்தால் மகளாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு நியாயம் கேட்கிறார். உடனே இளங்கோவன் என்ன சொல்றாரு, ஓ முன்னாடியே சொல்லண்டா, ஓ முன்னாடியே சொல்ல, ஓ முன்னாடியே சொல்ல, நல்ல ஜேர்னலிசம் கிடையாது. அதே நேரத்தில் சொன்னாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியையோ மகளையோ சொல்லும் பொழுது இளங்கோவன் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அதே மாதிரி தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் கோபம் வரும். தங்களுடைய தலைவனை பற்றி அவதூறாக பேசும் பொழுது அவர்கள் அதற்குண்டான எதிர்வினையை காட்டுகின்றார்கள். அதுவும் கண்ணியமான முறையிலே அவர்கள் ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கே இவரால் பதில் சொல்ல முடியலையே, உங்களோட மனைவியா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா ஐயா அப்படின்னு கேட்டா, அப்படி கேட்கல. அவர் நீங்க பாருங்க, நீங்க டிவியை போட்டு பாருங்க, பாருங்க, அவரை அடித்து இன்னைக்கு வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காரு அவரு. அதனால மாரியப்பனுங்கிற அந்த தொலைக்காட்சி நிருபர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. தொடர்ந்து இளங்கோவன் அவர்கள் ஏதோ ஒரு, அதாவது 1.25% ஓட்டு உள்ள ஒரு கட்சி ஒரு பெரிய ஊடகத்துல வர வேண்டும், சங்கீர்த்தனமாக அவர் என்ன வார்த்தைகளை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நினைச்சா அதற்கு தகுந்த இன்னமும் அழியும். இல்ல, ஈவிகே இளங்கோவனுடைய இந்த மாதிரி பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ மறைந்தோ மறையாமலோ எல்லாருடைய எதிரையும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இனிமையாவது இந்த இரு பொருள்பட பேசுறது, அவர் என்னைக்கும் வார்த்தையை அளந்து பேசக்கூடியவர் தான், யாரையும் மன வருத்தப்பட பேசக்கூடியவர். இல்ல, இப்ப தமாக தலைவர் வாசன்,
இப்ப எஸ் வாசனையும் ஆனந்த விட நிறுவரின்னு அவர் சொன்னார்னா இன்னைக்கு உள்ள தலைமுறைக்காக தெரியுமா? வாசன் என்று ஒரு செய்தியாளர் இப்ப யாரை கேட்க போறாங்க? இல்ல அவர் வாசன் எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போடலாம். அவரு அப்படி சொல்வதுங்கிறது ஒரு சரி. இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாசன் வந்து இளங்கோவன் பல ஆண்டுகள் வாழணும்னு சொல்லிதான் அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளங்கோவன் குடும்பாவியை கொடுத்திருக்காங்க. வேற என்ன செய்யறதுங்க? இருக்கட்டுங்க. அதாவது அவர் சொல்லும் பொழுதே சொல்றாரு, நான் வந்து அந்த எஸ் வாசனை தான் சொன்னேன்னு சொல்றாரு. அதான் சொல்ல, அது பொருத்தமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அந்த வாசனை சொன்னேன். மனநிலையை சொல்லிட்டு செய்தியாளர்களே பாதி பேர் 35-38 வயது இளைஞர்களுக்கு எஸ் வாசனையே தெரியாது. ஆனந்தவுடனே தெரியும். இருங்க ராமநாத் சார், சிலப்பதிகாரத்தை ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. இளங்காடிகளை எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன் இளங்காடிகளை நூற்றாண்டு கணக்கில் வாழ்ந்தவர் ஏன் தெரியாது? இப்ப இன்னைக்கு வந்துங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அரசாங்கம் தான். இதை பெருசாக்கி இன்றைக்கு வந்து அந்த மது போராட்டத்தை நீங்க முடிச்சு வைங்களா, மன்னிப்பு கேட்டுருங்களா. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன், தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். எப்படிங்க நான் ஒரு நிமிஷம் என் கருத்தை சொல்லணும்ல. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு வழிவகுத்ததே அரசாங்கம் தான். அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் பேரில் தான் இது நடக்குது. இது அரசாங்கம் வந்து தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது என்பது அவர்களுடைய எதேச்சதிகார போக்கையும் வன்முறையை தூண்டுகிற விதத்தை தெரிகிறது. தமிழகத்தில் வந்து இன்னும் 7-8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் வந்து தன் மீது இன்றைக்கு விழுந்திருக்கக்கூடிய கரைகள், அவர் மீது இளங்கோவன் அவர்கள் மிகுந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை கவர்னரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு கொடுத்தப்பல அப்படி யாரும் போராடல. இல்ல போராடலங்க. அதையெல்லாம் மனதில் வைத்து இன்றைக்கு இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி நமது எம்ஜிஆர்ல வந்து தூண்டினதுக்கு அப்புறம் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஒரு பதிவுன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திரு நவநீத கிருஷ்ணன் என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் வந்துதான் அந்த போர்டை உடைச்சிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூட போர்டு. அது ரொம்ப வருத்தமானது. இந்த நாட்டு மக்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கையோட நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய ஒரு உறுப்பினர், நாட்டு மக்களுக்காக பேச வேண்டியவர், நாட்டு மக்களுக்காக முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர், அதை அவரே போய் அதை எடுத்து உடைச்சி தன்னுடைய எதேச்சதிகார போக்கத்தையும் வன்முறையும் தூண்டி விடுறாருன்னா இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சட்டத்தின் ஆட்சி உண்மையிலேயே நடக்கிறதா அப்படி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களோட நிறைய கருத்து. அது வந்து பிரச்சனை முடியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? நல்ல அருமை சகோதரர் வந்து சொல்லும் போது தெளிவா சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வன்முறையை தூண்டியது யார்? வன்முறையை தூண்டியது இளங்கோவன் அவர்கள். அப்ப இந்த வன்முறையை முடிக்கணுங்கிறது அவர் தான். இப்ப மன்னிப்பு கேட்டா முடிஞ்சு போயிடும். மன்னிப்பு கேட்டா மக்கள் மத்தியில் அமைதி ஏற்படும், முடிஞ்சு போயிடும். அப்ப வன்முறையை தூண்ட வேண்டும், இந்த மக்கள் மத்தியிலே கலவரத்தை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கோடு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இளங்கோவன் மாத்திரமல்ல, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வதாகத்தான் இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது கொள்கைக்காக நாங்க போராடணும், அது ஒண்ணுமே நடக்கல, அப்ப இது நடக்கல அது நடக்கல, அப்ப எதையாவது ஒண்ண பண்ணி அதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கணும். தமிழகத்துல நல்ல ஆட்சி நடக்குது, அதுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இவங்க சொல்றாங்க. இது வந்து மக்கள் அறிவார்கள், தமிழக மக்கள் அறிவார்கள். கண்டிப்பாக இதற்கான விளைவுகளை உங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அதே மாதிரி இன்னும் ஒரு வகையில சொல்றேன், இந்த ஊழலை பத்தி பட்டியல் கொடுத்ததாக அருமை சகோதரர் சொன்னாரு. காங்கிரஸ் செய்யாத ஊழலா, திமுக செய்யாத ஊழலா? அது பதிலா என்ன? அப்ப இந்த மாதிரி வந்து இப்ப அதாவது எதுக்காக கோவப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு அவங்க நீங்க சொன்ன மாதிரி கொடுத்த அன்னைக்கு இங்க இந்த கலவரம் வரலையே. கொடுத்த அன்னைக்கு அதிமுகவோ இல்ல தமிழக மக்களோ இந்த அளவுக்கு கிளர்ச்சி எழுந்து எதுவும் செய்யலையே. அதே மாதிரி இவங்க வந்து மதுவுக்காக போராடும் போது கிளர்ந்து எழுந்து யாருமே இதை செய்யலையே. இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல காரை செல்வராஜ் தம்பி சொல்லும் போது சொன்னாங்க, அந்த மாதிரி அவர்களுடைய தாக்குவது கொள்ளுவது அதெல்லாம் வந்து முடியாது, அது வந்து அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, எங்கேயும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படல, தமிழகம் சரியாக இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ரூலிங் பார்ட்டி ஆட்கள் வரும்போது ஒரு தட்டன் தானே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு யாரையுமே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல, யாருக்கும் எந்த சேதமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இவர்கள் தான் அது சரியாக பொறுமையை கையாளாமல்
வந்த தொலைக்காட்சி நிருபரை கூட அடித்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய நிலையை யார் உருவாக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இளங்கோவன் அவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் வன்முறையை நாங்கள் செய்கிறோம் சொல்லி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்துக்கு எதிராகவும் ஜனநாயக மாண்புகளை குலைக்கிற வகையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு பாசிச மனப்பான்மை நடந்து கொண்டிருக்கிறது. அதே மனப்பான்மை ஒரு தலைவர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது, கட்சிகள் தாக்கப்பட்டிருக்கிறது. இதே முன்னுதாரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து இப்படி நடந்து வரும் என்கிற ஐயப்பாடும் பயமும் எல்லோரிடமும் இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இலங்கை இளங்கோவன் அவர் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய இடம் சட்டத்தின் முன்னால். அந்த தண்டனை அவருக்கு கிடைக்குமானால் அதற்கு வக்காலத்து வாங்குவதற்காக மறுமலர்ச்சி திமுக இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறோம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இளங்கோவன், ஜெயலலிதா என்கின்ற 2 நபர் சார்ந்த விவாதமாக ஆரம்பித்தாலும் இதில் பல்வேறு விஷயங்கள், பொதுவாக இது போன்ற அவதூறான பேச்சுக்கள், இழிவுபடுத்தும் பேச்சுகள், பாலின அடிப்படையில் இழிவுபடுத்தி பேசுவது என்பது பொதுவான அரசியல் மரபிலும் இன்று இருக்கிறது என்பதும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஏனென்றால் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெண் கல்வி, பெண் வளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்களில் கல்வி மேம்பாடில் இருந்து தமிழகம்தான் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மற்ற வட இந்திய இந்தி பேசும் மாநிலங்களை விட முக்கியத்துவம் மாநிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது. அது யாருடைய ஆட்சியாக இருந்தாலும், காமராஜர் அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும், இந்த 2 திராவிட கட்சிகள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலம் இந்தியாவிற்கு. இங்கு இது போன்ற பேச்சுக்கள் வரக்கூடாது, இது போன்ற பெண்களை இழிவுபடுத்துகின்ற வாசகங்கள் வரக்கூடாது என்பதும், அதற்கு மாற்றாக சட்டத்தின் அடிப்படையில் தான் நம் வழக்குகளை சந்திக்க வேண்டும். வன்முறையை யாரும் எடுக்கக்கூடாது, அதுவும் ஆளும் அரசும் எடுக்கக்கூடாது, அதை தூண்டிவிடுவதும் தவறு என்பது போன்ற பல்வேறு விவரங்கள், தரவுகள் அவரவர்கள் பார்வையில் மிக விரிவாகவே இன்று நாம் விவாதிக்கப்பட்டது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் காரை செல்வராஜ் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், மூத்த பிரமுகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.